அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம வீக்லி கேட் சேலஞ்ச் 13 ட்ராயிங்கை எப்படி ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ராயிங் நம்ம ஒரு ஆர்த்தோகிராஃபிக் ட்ராயிங்காக கொடுத்துருந்தோம். இந்த 3 வியூவை வச்சு நீங்கள் 3D மாடல் க்ரியேட் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சைடு வியூ மட்டும் ட்ரா பண்ண போகிறேன். ட்ரா பண்ணிக்க போகிறேன். இதை ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டாப் வியூவில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் ட்ரா பண்ணிவிட்டு 20 and 10க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதே மாதிரி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. வீடியோ இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் ஒரே மாதிரி வந்தால் போதும். வாங்க இந்த ட்ராயிங்கை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஃபியூஷன் 365 ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் போய்க்கிறேன். ஸ்கெட்ச் போயிட்டு நான் இந்த ஃப்ரண்ட் வியூ செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சர்க்கிள், இந்த ஆரிஜின்லேருந்து டாப்பில் ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறேன். அடுத்தது இங்கே பாட்டம்லேயும் இங்கேருந்து இந்த ஆரிஜின், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதோட டைமென்ஷன்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதோட டோட்டல் ஹைட்டு 20. ஸோ இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது. அப்போ டோட்டல் ஹைட்டு 20. இதோட டோட்டல், அதாவது இந்த 20க்கு அப்புறம் இந்த பேஸ் இருந்து மேலே ஆரிஜின் வரைக்கும் 40 கொடுத்துருக்காங்க. இங்கே 2 சர்க்கிள் இருக்குது. ஒரு சர்க்கிள் டயாமீட்டர் 20, இன்னொரு சர்க்கிள் ரேடியஸ் 25. ஸோ இப்போ நான் டைமென்ஷன் போய்க்கிறேன். டைமென்ஷன் போயிட்டு இதோட டைமென்ஷன் 20. இந்த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து இதோட டைமென்ஷன் வரைக்கும் 40. அடுத்தது இதோட ஓவரால் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 100. இந்த ஆரிஜின்லேருந்து ஒரு சைடு வரைக்கும் உள்ளது 50. இதை நீங்கள் கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி சிமெட்ரிக்காகவும் ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 20, டயாமீட்டர் 20. அதுலேயே இன்னொரு சர்க்கிள் வந்திருக்கு, அது ரேடியஸ் 25. ஸோ இன்னொன்று, ஸோ ரேடியஸ் 25. ஸோ ரேடியஸ் 25 அப்படிங்கும்போது உங்களுக்கு டயாமீட்டர் 50. அப்புறம் இது பாருங்கள், இது ரெண்டும் கரெக்டாக சென்டரில் இல்லை, அலைன்மெண்ட் மாறி இருக்குது. நான் கன்ஸ்டன்ட்டில் போயிட்டு இந்த ஆரிஜினுக்காக இது வெர்டிக்கலாக இருக்கணும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஜஸ்ட்டு லைன் போயிட்டு இங்கிருந்து இதுக்கு டேஞ்சண்ட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அதே மாதிரி ஆப்போசிட்லேருந்து ஒரு டேஞ்சண்ட்டாக இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். நீங்கள் ஜஸ்ட்டு கர்சர் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாலும் அந்த டேஞ்சண்ட் சிம்பிள் வரும், பார்த்துக்குங்க. அடுத்தது ட்ரிம், இதை ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபுல் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ நான் ஸ்கெட்சை அப்டேட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூடு போயிட்டு இந்த பார்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் இந்த பார்ட்டோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 mm எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள் 20 mm இது எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதோட எக்ஸ்ட்ரூட் சைஸ் 20 mm. அடுத்தது நம்ம இந்த சர்ஃபேஸோட பாட்டமில் ட்ரா பண்ண போகிறோம். இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போய்க்குங்க. இப்போது நம்ம 2 ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணணும். ஒரு ரெக்டாங்கிள் இந்த எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறோம். ஸோ இன்னொரு ரெக்டாங்கிள் நான் ஃபஸ்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கோன்சிடென்ட் அப்படிங்கிற இந்த கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த எட்ஜையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இன்னொரு ரெக்டாங்கிள், அது ஸோ அடுத்து ஆல்ரெடி ஒரு லைன் இருக்குது, நம்ம ஜஸ்ட்டு ஒரு லைன் போயிட்டு ட்ரா பண்ணிக்கலாம் ரெக்டாங்கிள் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான டைமென்ஷன்ஸ்லாம் நம்ம மார்க் பண்ணலாம். நம்மளுக்கு இந்த டைமென்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இந்த 2 டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒன்று 100, இன்னொன்று 80. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று 100 mm கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஒன்று 80 mm. அடுத்தது இந்த ரெண்டாவது இருக்கிறதுல 4 சர்க்கிள் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சர்க்கிள், இதுக்கு வெர்டிக்கலாக இன்னொரு சர்க்கிள். இந்த சர்க்கிளோட நம்மளுக்கு என்னென்ன டைமென்ஷன் வேணும், இதோட ரேடியஸ் வேணும். அடுத்தது இந்த 2 சென்டர் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ். அடுத்தது இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இந்த டாப் லைன்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த 4 டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இப்போ வேணும். இதில் பாருங்கள், இதோட டிஸ்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் 40 mm இருக்குது. இதோட கேப் மேலேருந்து டாப் வரைக்கும் கொடுக்கல, பட் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் 25 வரும் அப்படின்னு.
எப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் லென்த் வந்து 100 இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுக்கு நடுவில் 50 அப்படிங்கும்போது இதுக்கு மேலே ஒரு 25 கீழே ஒரு 25 அப்படி நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இது ரெண்டுக்கு நடுவில் 40, இந்த கேப் வந்து 25, இந்த கேப் வந்து 20. டயாமீட்டர் வந்து 4 mm, சாரி டயாமீட்டர் வந்து 10 mm. ஸோ இப்போ அப்டேட் பண்ணுறேன். இந்த டைமென்ஷன் வந்து 10 mm, இதோட டிஸ்டன்ஸ் 20, இதோட டிஸ்டன்ஸ் 25, இதோட டிஸ்டன்ஸ் 40, ஓகே. அப்போ இது ரெண்டு வந்து நமக்கு நீங்கள் இன்னொரு டைமென்ஷன் ட்ரா பண்ணணும். அப்புறம் வந்து இந்த வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணிவிட்டு இதுவும் ஹரிசாண்டல் அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். அப்போ டைமென்ஷனில் போய்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஈக்குவலில் போயிட்டு இந்த சர்க்கிளும் இந்த சர்க்கிள் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் ரெண்டு ஈக்குவல் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இது அப்படியே நம்ம வந்து கீழே வந்து மிரர் பண்ணிக்கலாம். ஸோ மிரர் ஆப்ஜெக்ட் வந்து இது வந்து எனக்கு மிரர் ஆப்ஜெக்ட், இது ரெண்டும் மிரர் லைன். ஸோ என்கிட்ட மிரர் லைன் இல்லை. ஓகே, ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு மிரர் லைன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த சென்டர்லேருந்து இது வரைக்கும் ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரைன் லைனாக மாற்றிடுங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். இப்போ மிரர் ஆப்ஜெக்ட் இது வந்து எனக்கு மிரர் ஆப்ஜெக்ட் அண்ட் மிரர் லைன் இது வந்து மிரர் லைன். ஓகேங்களா? ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு இது கிடச்சிடும். அடுத்தது இங்கே ஒரு டேப்பர் வந்துருக்கும், அதை நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைனில் போயிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைன், இதோட டிஸ்டன்ஸ் 20 கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 20 இருக்குது. ஸோ டைமென்ஷன் போயிட்டு இந்த எட்ஜிலிருந்து இது வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் 20, அதே மாதிரி இந்த எட்ஜிலிருந்து இது வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் 20. ஸோ ஜஸ்ட் நான் வந்து இங்கே இருக்கிறத ட்ரிம் பண்ணிடுறேன். இந்த லைனும் நீங்கள் கீழே அப்படியே மிரர் பண்ணிக்கலாம். மிரர் ஆப்ஜெக்ட் வந்து இது, மிரர் லைன் வந்து இந்த லைன். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் ட்ரிம் என்டிட்டிஸ் இதையும் ட்ரிம் பண்ணியாச்சு. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் முடிஞ்சுது. செகண்ட் போர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீள்வட்டம் வந்திருக்கு. இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி ஒரு நீள்வட்டம் வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இங்கே வந்து சர்க்கிளாக வந்திருக்கு இந்த ரெண்டு இடத்துலையும். ஸோ ட்ரிம்மில் போயிட்டு நான் இதெல்லாம் ட்ரிம் பண்ணிடுறேன். இப்போ அதே மாதிரி இதில் என்னென்ன டைமென்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது ரெண்டு சென்டருக்கு உள்ள கேப் வந்து 50 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் உள்ள கேப் 20. ஸோ இதுக்கும் மேலே இதுக்கும் இருக்கிற கேப் வந்து 20. ஸோ டைமென்ஷன் போய்க்கிறோம். இந்த சென்டருக்கும் இந்த எட்ஜுக்கும் உள்ள கேப் வந்து 20. அதே மாதிரி இந்த சென்டருக்கும் இதோட சென்டருக்கும் உள்ள கேப் வந்து 50. அதே மாதிரி இதுக்கும் உள்ள கேப் வந்து 20. இதோட ரேடியஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து 6 mm. இதோட ரேடியஸ் 6. இதை நீங்கள் அப்படியே கீழே வந்து மிரர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு மிரர் போயிட்டு மிரர் ஆப்ஜெக்ட் இது வந்து எனக்கு மிரர் ஆப்ஜெக்ட். அடுத்தது மிரர் லைன் இது வந்து எனக்கு மிரர் லைன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு எல்லா பார்ட்டும் ட்ரா பண்ணியாச்சு. ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். அதாவது நம்ம தனித்தனியாக ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே ஸ்கெட்சில் 2 எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரூடு போயிட்டு இந்த பார்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இது வந்து 20. ஸோ இது வந்து +20. ப்ளஸ்னால் கீழே போகுது. அப்போ நீங்கள் -20 கொடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு மேலே வந்துடும். அப்டேட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து ஸ்கெட்சு வந்து ஹைட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து இங்கே ஸ்கெட்சில் போயிட்டு இந்த ஸ்கெட்சை வந்து ரெண்டாவது ஸ்கெட்சை அன்ஹைட் பண்ணுங்கள். அன்ஹைட் பண்ணிவிட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் போயிட்டு இந்த போர்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம 10 கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஸோ ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஹைட் பண்ணி நம்மளுக்கு இப்போ தேவையான ட்ராயிங் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு நீங்கள் மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாக்குமெண்ட் செட்டிங்ஸில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபிசிக்கல் மெட்டீரியல்னு வரும். அந்த மெட்டீரியலை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மெட்டீரியல் இந்த பார்ட்டு கொடுக்கணும்னு தோணுதோ நீங்கள் அந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்டீல் அப்ளை பண்ணுறேன். அப்புறம் கலர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு A ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்பியரன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நிறைய கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாக. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு பிளாஸ்டிக்கில் போயிட்டு இந்த ஒரு கோல்டன் கலர் மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா?
இல்லை நீங்கள் ஸ்டீலோட ரியல் கலர் கொடுக்குறது அப்படின்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த டிராயிங்கை ட்ரா பண்ணியாச்சு. இந்த டிராயிங் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். கேட்காம்லாம் நிறைய கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.